3 முறை அதிமுக வென்றிருக்கலாம் இந்த தொகுதியில். ஆனால் இந்த முறை அது தலைவர் என் மீது வைத்த நம்பிக்கை அல்ல, இந்த தொகுதி மீது மக்களின் மீது வைத்த நம்பிக்கையாக என்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஒரு முறை திமுக ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா மீண்டும் 2வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது சிரமம் அப்படின்ற ஒரு வாதம் எங்க தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குல்ல. தலைவருக்கு கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு கூட தான் சொன்னாங்க. தாவேக்கா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளோ கூட்டம் போகும்போது பார்க்க முடியுது. ரசிகர் கூட்டம் இருக்கலாம், அது வாக்குகளாக மாறாது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா இளைஞர்கள் இருக்கலாம், ஆனால் பாதி பேருக்கு ஓட்டு இல்லாதவங்க தான் இருக்காங்க. முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் தான் இந்த ஜனநாயகம் படத்து மீதான குற்றச்சாட்டுகளுக்கும் அந்த நிறுத்தி வைப்புக்கும் மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தான். இது வரைக்கும் சுந்தரராஜன் கருப்பா சிவப்பான்னு கூட நாங்கள் பார்த்ததில்லை, தொகுதி பக்கமே வந்ததில்லைங்கிற அந்த குற்றச்சாட்டு வெகுவாக இருக்கிறது. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திருமிகு மணிகண்டன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். களம் எப்படி இருக்கு சார்? மக்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்? நிச்சயமாக இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய நான் இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் உதிப்பது நிச்சயம். மக்கள் என்ன சொல்றாங்க உங்களை பார்க்கும்போது, நேரில் பார்க்கும்போது? மக்கள் தலைவர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார்கள். தலைவர்களுடைய சாதனைகளும் திட்டங்களும் ஒவ்வொரு வீடும் போய் சேர்ந்திருக்கு. தாய்மார்களுடைய நான் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. தாய்மார்கள் இந்த முறை பேராதரவை திராவிட முன்னேற்ற கழகத்தை தந்திருக்கிறார்கள். வெற்றி நிச்சயம் என்ற அந்த உறுதியோடு நான் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது கடந்த 15 ஆண்டுகளா இல்லை அதிக முறை அப்படின்னு சொல்லலாம், அதிக வெற்றி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தானே கிடைத்திருக்கு. அப்போ இது மிகப்பெரிய அதிமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல நீங்கள் களமிறங்கி இருக்கீங்க. ஸோ வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது? அதாவது 3 முறை அதிமுக வென்றிருக்கலாம் இந்த தொகுதியில். ஆனால் இந்த முறை ஒரு இளைஞனுக்கு 36 வயது இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது தலைவர் என் மீது வைத்த நம்பிக்கை அல்ல, இந்த தொகுதி மீது மக்களின் மீது வைத்த நம்பிக்கையாக என்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த தொகுதியில் இந்த பகுதியில் மகுடஞ்சாவடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் இதுவரை யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பகுதியில் தான் காலமாக வாக்குகள் குறைவான சதவீதத்தை பெற்றிருந்தாலும் இந்த முறை இந்த பகுதியை சார்ந்த எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிற காரணமாக எங்கள் பகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பெறக்கூடிய அந்த நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மக்களுடைய பேராதரவு இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக உறுதியாக இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதி உதிப்பது உதயசூரியன் என்பது நிச்சயம். ஓகே, உங்களுடைய அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். அரசியலில் நீங்கள் யார், எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? நான் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த பிள்ளை. என்னுடைய தாயும் தந்தையும் இந்த மகுடஞ்சாவடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நடுவுநேரிங்கிற கிராமத்தில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் எங்கள் பகுதி மக்கள் 4 முறை ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அந்த வீட்டினுடைய பண்பட்ட குடும்பத்திலிருந்து பிறந்த பிள்ளையாக நான் இன்னைக்கு 2016 மாவட்ட மாணவர் அணிய துணை அமைப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் துவங்கிய என்னுடைய பயணம் 2019 மாவட்ட இளைஞர் அமைப்பாளராக இன்றைய வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இதில் என்னென்னா, நான் 2 முறை மாவட்ட இளைஞர் அமைப்பாளர், இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக இன்றைக்கு களம் காணுகிறேன். களம் நல்லாக இருக்கிறது. கழக இளைஞர் அணியினுடைய நல்லாசியோடு இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கு. ஒரு முறை திமுக ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா மீண்டும் 2வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது சிரமம் அப்படின்ற ஒரு வாதம் எங்க தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ 2021 26 வரைக்கும் ஆண்டுட்டாங்க. 26 மீண்டும் ஜெயிப்பாங்கன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், தலைவருக்கு கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு கூட தான் சொன்னாங்க. ஆனால் உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து விட்டு முதலமைச்சராகவில்லையா? இந்த விஷயத்தில் மீண்டும் தொடரும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொற்கால ஆட்சி மீண்டும் தொடரும் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இந்த முறை போட்டி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொல்லப்படுது சார். அதிமுக கூட்டணி பலமா இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான இளைஞர் படை வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 4 முனை போட்டியில எப்படி திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும்? இல்லை, நிச்சயமாக கடுமையான போட்டிங்கிற அந்த வார்த்தையே இல்லை. ஏன்னு சொன்னால் தலைவருடைய சாதனைகளும் திட்டங்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற
அத்தனை வீடுகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. மக்களினுடைய பேராதரவு, தாய்மார்களுடைய பேராதரவு என்பது தலைவர் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக போட்டியே இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெல்ல போவது நிச்சயம். தலைவர் தளபதியினுடைய 2.0 ஆட்சி தொடர்வது நிச்சயம். வெறும் கட்டணமில்லா பேருந்து, மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம்னு பெண்கள் சார்ந்த திட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டும் போதாது, பெண்களுக்கான பாதுகாப்பையும் என்ஷூர் பண்ணணும் அரசாங்கம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைப்பவர்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வேண்டுமென்று பொய் பரப்புகிறார்கள். ஒவ்வொரு சில இடங்களில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் இது முந்தைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த குற்றச்செயல்களுடைய ஒப்பீட்டை இன்றைக்கு ஆட்சி காலத்தில் எண்ணிப்பாருங்கள், வெகுவாக குறைந்திருக்கிறது. வருங்காலங்களிலே அது இன்னும் வெகுவாக குறைந்து தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக தளபதியினுடைய பொற்கால ஆட்சி தொடரும். ஓகே, இங்கே மக்கள் மத்தியில் திமுக ஒரு அதிருப்தியை பெற்றிருக்காங்க. அந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாமே வந்து தாவேகாவுக்கு போகும். இதனால மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. தாவேகா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளோ கூட்டம் போகும்போது பார்க்க முடியுது. நேற்றைக்கு காரைக்குடியில விஜய் அவர்கள் வரும்போது அவ்வளவு கூட்டம் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் ஓட்டா மாறாதா? இல்ல, நிச்சயமா மாறாது. சவாலா இருக்க மாட்டாரா விஜய்? விஜய் என்பது சவால் இல்லை. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம இது உதாரணத்துக்கு கரூர் ஸ்டாம்பேட் எடுத்துப்போம். கரூர் ஸ்டாம்பேட்டில் தவறினவங்க இறந்தவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 41. அதில் கரூரை சேர்ந்தவங்க இறந்தவங்களோட எண்ணிக்கை 20% தான். மீதி சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து இறந்தவங்க தான் அதிகம். அதுபோல் அந்த மாவட்டத்துக்கு வருகிற என்று சொன்னால் சுற்றி இருக்கிற 8 மாவட்டம் 10 மாவட்டத்தின் ஆட்களை கூட்டி வந்து அந்த கூட்டத்தை காட்டுகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் நான் சொல்கிறேன், விஜய்க்கு வருகிற கூட்டத்தில் நீங்கள் 41 பேர் இறந்தவங்களை எண்ணிக்கிட்டீங்கன்னா கூட அதில் குழந்தைகளும் தாய்மார்களும் வாக்குரிமை படைக்காதவங்களும் ரொம்ப பேர் இருந்திருக்காங்க. வாக்குரிமை படைத்தவங்க 26 பேர் தான். அப்போ 41ல் சரிபாதி ஓட்டுரிமை இல்லாதவங்க தான் இருந்திருக்காங்க. அதனுடைய கணக்கெடுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு அங்கே வந்து விஜய் பார்க்க வரவங்க ரசிகர் கூட்டம் இருக்கலாம், அது வாக்குகளாக மாறாது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா இளைஞர்கள் இருக்கலாம், ஆனால் பாதி பேருக்கு ஓட்டு இல்லாதவங்க தான் அங்கே இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சங்ககிரி தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லை கடந்த 15 ஆண்டுகள் கூட எடுத்துப்போமே, என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான திட்டங்கள் இன்னும் மக்களுக்கு தேவையாக இருக்குது? 15 ஆண்டு காலத்தில் இந்த சங்ககிரி தொகுதியில் 3 முறை அதிமுக வென்றிருக்கலாம். ஆனால் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தி கொடுக்காத ஒரு அரசாக தான் அதிமுக 10 ஆண்டு காலம் இருந்திருக்கு. இந்த முறை வேட்பாளர் வென்றிருக்கிற சுந்தரராஜன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி பக்கமே வரவில்லை. நான் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இதுவரைக்கும் சுந்தரராஜன் கருப்பா சிவப்பான்னு கூட நாங்கள் பார்த்ததில்லை, தொகுதி பக்கமே வந்ததில்லைங்கிற அந்த குற்றச்சாட்டு வெகுவாக இருக்கிறது. நீண்ட நெடிய குற்றச்சாட்டுகளும் குறைகளும் இந்த பகுதியில் இருக்குது. அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய பிள்ளைகள் என்னை பார்க்கிறார்கள். ஓகே, நீங்க வந்தா என்ன செய்வீங்க தொகுதிக்கு? நான் என்னுடைய 3 கோரிக்கைகளை நான் முன்னிலைப்படுத்துகிறேன். அதில் என்னென்னு சொன்னால், நிச்சயமாக முதல்வர் இடத்திலும் துணை முதல்வர் இடத்துல எடுத்து சொல்லி இந்த சங்ககிரி மலைக்கோட்டையை சுற்றுலா தலமாக மாற்றித்தர வேண்டியது என்னோட தலையாய் கடமையாக இருக்குது. 1. 2வது, சங்ககிரி பகுதி பொறுத்த வரைக்கும் லாரி தொழில் சார்ந்த பகுதி, பற்றை தொழில் சார்ந்த பகுதி, பாடி பில்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில் ஆட்டோ நகர் உருவாக்கி தர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அது நிச்சயமாக கொண்டு வருவதற்கு நான் முதன்மையாக பாடுபடுவேன் என்ற உறுதியளிக்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்த சங்ககிரி தொகுதிக்கு உட்பட்ட மகுடஞ்சாவடி, தாரமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருப்பது, இங்கே வெகுவாக நெசவாளர்கள் சார்ந்த பகுதி. அந்த பகுதியில் ஒரு ஜவுளி பூங்கா அமைத்து கொடுக்க வேண்டிய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அது நிச்சயமாக ஜவுளி பூங்கா உருவாக்க என்னுடைய முயற்சியினை கடுமையாக எடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இது உங்களுடைய முயற்சியா? நான் இதெல்லாம் சங்ககிரி தொகுதிக்கு எம்எல்ஏ வானப்பிற்கு செய்யணும்னு நினைக்கிறது. நீங்க இது வரைக்கும் பிரச்சாரம் போற இடங்கள்ல மக்கள் உங்ககிட்ட கோரிக்கையா இல்லை மனுவாவோ கொடுப்பாங்களே, மனு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை கோரிக்கைகளா முன்வைக்கிறதா இருக்கட்டும், எங்களுக்கு இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இன்னென்ன பிரச்சனைகளை நீங்க தீர்வு காண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அட்ரஸ் பண்றாங்கன்னு சொன்னா, நான் பார்த்த வரைக்கும், என்கிட்ட கேட்ட வரைக்கும், ஒரு சில இடங்களில் தண்ணீர் பிரச்சனை இருக்குது. இது வறட்சி மிகுந்த பகுதி தான். அதனால் நீராதாரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இங்கே தண்ணீர் பற்றாக்குறை கொஞ்சம் இருக்குது, குடிநீர் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. அதை தாண்டி சாலைகள் கொஞ்சம் மேம்பாடு செய்ய வேண்டியிருக்கு. 5 ஆண்டு காலமாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி பக்கமே வரல. எந்த பணிகளையும் அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்கல. அந்த நிலையில் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் தேக்கங்கள் தேங்கி இருக்குது, குறைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், அதை ஒரு 3 மாதத்துக்குள்ளே சரி செஞ்சு கொடுக்குற நல்ல இடத்துல சொல்லியிருக்கேன் நான். ஓகே, இப்போ இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக ஒரு கட்சியை பார்த்துருப்பாங்க, அதிமுக தான் எங்கள் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த முறை திமுக வந்தால்
நம்பி வாக்களிக்கணும் அப்படின்னா அவங்க அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை அளிப்பீங்க நீங்க? இல்லை, நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொன்னாலே செய்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால் இனிமேட்டுக்கு இன்னொருத்தர் சொல்லி செய்யணுங்கிற இது எதுவுமே இல்லை. தலைவர் சொன்னால் செய்வார் என்ற அந்த அடிப்படை மக்களிடத்திலே வெகுவாக கவர்ந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை சாத்தியப்படுத்த முடியாது என்று சொன்னார்கள். அத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் அதை செய்து காட்டிய தலைவர் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள், சொல்லுவதை செய்கின்ற ஒரே முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற அந்த நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. 2021 நம்மளுடைய கடன் சுமை என்னவா இருந்ததோ அது இன்னைக்கு இரட்டிப்பாகி கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி நமக்கு கடன் இருக்கு. இதுல 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறத இன்னும் 2000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு மாத்துறது மூலமா நம்மளுடைய கடன் சுமை அதிகமாகும் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல. நிச்சயமா. இதனால இன்னொன்று சொல்லட்டுங்களா, இதுக்காக நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்து விட்டுட்டு போகிறப்ப 5 லட்சம் கோடி கடனை விட்டுட்டு போனாங்க. அதிமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் விட்டுட்டு போனாங்க. அந்தனுக்கு 5 லட்சம் கோடிக்கு இந்த 5 ஆண்டு காலம் நம்ம வட்டி கட்டினது மட்டும் 2.5 லட்சம் கோடி ரூபா வட்டி கட்டியிருக்கோம். அப்போ 2.5 லட்சம் கோடி ரூபா 5 + 2ங்கிறப்ப 7.5 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வட்டி முதலுமா. இது யாரோட வட்டி கடன் தெரிஞ்சுக்கிறீங்களா? அது அதிமுக விட்டு சென்ற கடன். அதனுடைய கடன் சுமையை நாம் இன்றைக்கு தலைவர் அவர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சரி செய்து கொண்டிருக்கிறார், சீர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம எவ்வளோ வேணால் கடை வாங்கிக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு நம்மக்கிட்ட என்ன சக்தி இருக்கோ அதுக்குண்டான அளவுக்கு தான் கடன் பெற முடியும். அது திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய பொற்கால ஆட்சி. தமிழ்நாடு செழிப்பாக இருக்கிறது, ஜிடிபி உயர்ந்திருக்கிறது. 11 நம்ம இன்னைக்கு ஜிடிபி உயர்ந்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. அதனால் இன்னும் மிகைப்படுத்தி சொல்லிக்கலாம், இன்னும் ஒரு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் நம்ம குறைவாக தான் பெற்றிருக்கிறோம். அதை விரைவில் சரி செய்து கொடுப்பார் தலைவர் அவர்கள். 23, 24 கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் திமுகவால இந்த தேர்தலை ஜெயிக்க முடியும். தனிச்சு களத்துல நின்று ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சவாலாவே வைக்கப்படுது இல்ல சில கட்சிகள் மூலமா. நிச்சயமாக தலைவர் தளபதி பொறுத்த வரைக்கும் 2017 அந்த காலகட்டத்தில் உருவாக்கின கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக அந்த கூட்டணி தொடர்ந்து பயணிச்சுட்டு வரக்கூடிய கட்சிகளை ஒதுக்கிட்டு தலைவர் அவர்களே கூட்டணியை அமைக்கவில்லை. அவர் தொடர்ந்து இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 தேர்தல்களில் வென்றிருக்கிற ஒரு கூட்டணி, மகத்தான கூட்டணி. அதனால தான் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கிற அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அது வெற்றி கூட்டணி என்பது உறுதியான கூட்டணி. அது 25 கூட்டணி 30 கூட்டணி அல்ல. தலைவர் வருபவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பண்பு கொண்டவர். அதனால நிச்சயமாக அது வெற்றி கூட்டணி தான். கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது சில சலசலப்புகளை நம்ம கூட்டணி கட்சிகளிடமிருந்து பார்க்க முடிஞ்சு. சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி களத்துல இன்னைக்கு போகும்போது அவங்களுடைய உடன்பாடு எப்படி இருக்கு உங்களோட? நிச்சயமா நான் ஒரு வேட்பாளராக சொல்றேன். இப்போ அது எல்லாம் பரப்பப்பட்ட பொய்கள் என்று நான் சொல்லுவேன். இந்த கூட்டணி பற்றி ஒரு சில விமர்சனங்கள் இல்லையா? அதிருப்தியே இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்னோடு பயணித்திருக்காரு. நீங்கள் காலையிலிருந்து என்னோடு பார்த்துருக்கலாம். எல்லா கூட்டணி கட்சிகள், விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் கட்சியிலிருந்து, தேமுதிகலேருந்து, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியிலேருந்து, இன்னைக்கு சார்ந்திருக்கிற தோழமை கட்சி நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன், கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடுக்கிற அந்த முடிவு என்பது ஒட்டுமொத்த கூட்டணி தலைவர்கள் எடுத்திருக்கிற முடிவாகத்தான் இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிளவுக்கும் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. நிச்சயமாக உறுதியான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக தொடர்கிறது. ஓகே. ஆனால் இப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த தேர்தலில் தொடர்ந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக இது மாறிக்கிட்டு இருக்கோ, தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கோ அப்படிங்கிறத 2 பக்கமும் பார்க்க முடியுது. முதலமைச்சர் அவர்கள் வைக்கக்கூடிய சில விமர்சனங்களாக இருக்கட்டும், இல்லை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வைக்கக்கூடிய சில விமர்சனங்களாக இருக்கட்டும், இது ரெண்டுமே மாறி மாறி ஒரு தனிப்பட்ட நபர் தாக்குதல் அப்படின்ற ஒரு இடத்துல முடியுதோ, மக்களுக்கான தேவைகளை சொல்லாமல் இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ள எதுக்கு இப்படியான ஒரு பிரச்சாரம் அப்படின்ற ஒரு வாதமும் இருக்குல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக பார்க்குறீங்களா? ஆரோக்கியமான அரசியல் என்று சொன்னால், நான் செய்திருக்கிற சாதனைகளையும் திட்டங்களை எடுத்து சொல்லக்கூடிய முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சியை நம்ம சாதனை ஆட்சி, பொற்கால ஆட்சின்னு சொல்ல முடியும். இதுக்கு முன்னால் பல பேர் முதலமைச்சராக இருந்திருக்கலாம், மாற்று கருத்தல்ல. ஆனால் எளிய மக்களோடு, மக்களினுடைய அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் திட்டங்களை வகுத்து தந்திருக்கிற முதலமைச்சர் அவருடைய திட்டங்கள் ஒவ்வொரு வீடும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை ஒரு இல்லங்களும் போய் சேர்ந்திருக்குது. அதுதான் சாதனைக்கான திட்டங்கள். அதுதானே தவிர பரப்புரைகளை நீங்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டே போகலாம். அது வேண்டுமென்றே பொய் குற்றச்சாட்டுகளை அடுக்குவது இயல்பு தானே.
இது காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தானே. இப்போ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனதுக்கு திமுகவினர் தான் காரணம், அவங்க தான் சதி செய்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கான பிரச்சாரங்கள் மறுக்கப்படுது, இல்லை அனுமதி கிடைக்கல அப்படின்னா அதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு தொடர்ந்து திமுக எங்க மீது இருக்கக்கூடிய பயத்துல எங்களை இப்படிலாம் நசுக்குறாங்க, முடக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே வராங்களே. நிச்சயமாக இல்லை. ஜனநாயகன் படத்துக்காக முதலில் குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். நீங்கள் எண்ணி பார்க்கணும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. முதலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் தான் இந்த ஜனநாயகம் படத்து மீதான குற்றச்சாட்டுகளுக்கும் அந்த நிறுத்தி வைப்புக்கும் மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தான். இது நம்மளால் முடியாதுங்கிறதுக்காக அடுத்தவர் மீது போடப்படுகிற பழியாகத்தான் நான் பார்க்குறேன். இந்த முறை திமுகவில் புதிய வேட்பாளர்கள் பலரும் களத்தில் இறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெருமளவில் தேடி பார்க்கும்போது ரொம்ப சொற்பமாக தான் இளைஞர்கள் இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் உட்பட நீங்கள் ஒரு இளைஞர் இருக்கீங்க, அண்ட் அவினாசி தொகுதி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சில தொகுதிகளில் மட்டும்தான் இளைஞர்கள் இருக்காங்க, இன்னும் சீனியர்ஸ்க்கே வழி கொடுத்துட்டே இருக்காங்களே. அப்படி இல்லை. நிச்சயமாக இளைஞரணியிலிருந்து மட்டும் 11 வேட்பாளர்களை களமிறக்கிறார்கள். இளைஞர் அவர்களுடைய ஆதரவோடு தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இளைஞரை சார்ந்த 11 இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாணவர் அணியிலிருந்தோ மற்ற அணிகளிலிருந்தோ இளைஞரை சார்ந்திருக்கிற மகளிர் அணியிலும் கூட இளைஞர்களை வயது குறைந்தவர்களை நிறைய வேட்பாளர்களை களமிருக்கிறார். ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். ஓகே, இந்த முறை புதிய வேட்பாளர்களை போடும்போது இல்லை உங்கள் பெயர் அறிவிக்கும் போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? நிச்சயமாக முன்னாடியே விருப்பமனு கொடுத்துருப்பீங்க, பட் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா உங்களை வேட்பாளராக சூஸ் பண்ணுவாங்க? ஏன்னா உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கானோர் விருப்பமனு கொடுத்துருப்பாங்கல்ல. இல்லை, நான் சார்ந்த சங்ககிரி தொகுதியில் கிட்டத்தட்ட நேர்காணலுக்கு 17 பேர் போயிருந்தோம். கொடுக்கப்பட்ட மனுங்கிறது 23 பேர். 17 பேர் நேர்காணல் கலந்துக்கிட்டப்போ நாங்கள் தலைவர் சொன்னார், 17 பேர் வந்திருக்கீங்க, 17 பேருக்கு சீட்டு தர முடியாது, ஒருவருக்கு தான் அந்த வாய்ப்பு அளிக்க முடியும். நிச்சயமாக அது யார் சரியான நபர்னு தேர்வு செய்து நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த தலைவர் ப்ரெஸ் மீட்டில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கின்றப்ப அந்த என்னுடைய பெயர் உச்சரிக்கின்ற பொழுது எல்லையில்லாத அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு வாய்ப்பு என்பது அது வரலாற்றில் என்ன பொன்னான நாளாக நான் பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஆனால் உங்களுக்கு தெரியாது உங்களை தான் அறிவிக்க போகிறாங்க? நிச்சயமாக தெரியாது. நேர்காணல் முடிச்சுட்டு ஒரு சர்ப்ரைஸோட தான் உட்காந்துட்டு இருந்தீங்க. ஓகே, பட் அந்த தருணம் வீட்டில் இருக்கவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு? லைக் இவ்வளோ காலமாக அப்பா கட்சியில் உழைச்சிருக்காங்க, பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க பஞ்சாயத்துலன்னு சொல்லியிருக்கீங்க அம்மாவும் அப்பாவும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? தலைவர் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவும் அம்மாவும் அன்றைக்கி நாங்கள் டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். எல்லாருமே குடும்பமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப தலைவர் மு மணிகண்டன் அப்படின்னு உச்சரிக்கிறப்ப, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி மு மணிகண்டன் அப்படின்னு உச்சரிக்கிறப்போ சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை பெற்றது எங்களுடைய குடும்பம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக தானே இருந்தது. இப்போ இந்த முறை தேர்தலில் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் திரு வெற்றிவேல் அவர்களை எந்த அளவுக்கு சவாலான ஒரு வேட்பாளராக பார்க்குறீங்க? சவால்னு சொல்லிட முடியாது. அவர் இந்த தொகுதியை சார்ந்தவர் அல்ல. நான் போகிற இடத்துல முன்வைக்கக்கூடிய பிரச்சாரத்தில் முன்வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, நான் இந்த தொகுதியை சார்ந்தவன், இந்த பகுதியை சார்ந்தவன், மக்களோடு மக்களாக பழகக்கூடிய அந்த எளிய பையனாக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு தருங்கன்னு கேட்குறேன். எதிர்வெளி வேட்பாளராக இருக்கக்கூடிய வெற்றிவேல் அவர் இந்த தொகுதியை சார்ந்தவர் அல்ல. அவர் ஓமலூரை சார்ந்தவர். ஓமலூர் பக்கத்தில் கருப்பூர் வெள்ளாளப்பட்டிங்கிற கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். ஆனால் இன்றைய தினம் அவர் குடியிருக்கிறது என்பது கொல்லிமலையில் குடியிருக்கிறதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. அவர் கொல்லிமலையிலிருந்து இந்த தேர்தலில் இங்கே போட்டியிடுகிறார். அது எளிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் என்னுடைய பிரச்சாரத்தை நீங்கள் ஏற்கனவே 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த சுந்தரராஜனே இந்த பகுதிக்கு வரல, இப்போ நீ இன்னொரு முறை அவர் சரியாக இருக்காது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கிராமத்தை சார்ந்தவன், உங்கள் ஊரை சார்ந்தவன் அப்படிங்கிற எளிய முறையில் என்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்து நான் பயணத்தை தொடங்கியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்தடுத்து இந்த தேர்தல் காலத்தில் பயணிக்க போகிறீங்க. வெற்றி தோல்வி என்ன அப்படிங்கிறத நம்ம மே 4ஆம் தேதி தான் பேச முடியும். பட் அதற்கு முன்பாக இந்த மக்கள்கிட்ட என்ன மாதிரியான வாதங்களை முன் வச்சு வாக்கு சேகரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ஏன் இந்த தொகுதி மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க மணிகண்டனை? நிச்சயமாக நான் போகிற இடத்துல எல்லாமே இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வந்திருக்காரான்னு நான் கேட்டுட்டு தான் பிரச்சாரத்தை துவங்குறேன். இது வரைக்கும் நான் போன இடத்துல கிட்டத்தட்ட நான் 170க்கும் மேற்பட்ட இடங்களில் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன்.
170க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரு ஒரு இடத்துலையும் 200 பேர் 300 பேர் 400 பேர் சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. அத்தனை பேர்ட்டையும் நான் கேட்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா, இது தொகுதி பக்கம் வந்திருக்காரான்னு கேட்குறேன். இது வரைக்கும் வந்ததில்லை, எந்த அடிப்படை வசதியும் செஞ்சதில்லை, கருப்பா சேப்பான்னு பார்த்ததில்லைங்கிற அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. அவர்களுடைய கோரிக்கை மனு என்ன இருக்குன்னா, சாதாரண எளிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு தண்ணி வசதி, ஒரு டிச்சு ட்ரைனேஜ் வசதி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி, சாக்கடை வசதி செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க. ஒரு காங்கிரீட் வீதி போட்டு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஒரு அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்காத ஒரு 5 ஆண்டு காலத்தை கழிச்சிருக்கிற வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்தது நாங்கள் தவறு செஞ்சிட்டோம். இந்த முறை என் எளிய பிள்ளையாக இருக்கிற, என் வீட்டு பிள்ளையாக இருக்கிற, என் பேரப்பிள்ளை, என் மகனாக இருக்கக்கூடிய உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு எல்லாரும் நிச்சயமாக அந்த உறுதியை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்கேன். நிச்சயமா. அப்ப பொறுத்திருந்து தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த நேர்காணல் பேசுவோம். நிச்சயமா. நன்றி. தேங்க்யூ.